கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரியே, உங்கள் யாவரையும் நம் பிதாவுடைய நாமத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூட இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவோட பெரிதான அன்பிலே வாழ்த்து வரவேற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு தேவனுடைய பாடத்தை கொடுக்கும்படிக்காக தேவன் மிகவும் பிரயாசப்பட்டிருக்கிறார். நாம் சகோதரர் சொன்ன வண்ணமாக பாடத்தின் தலைப்பாடு பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமான தாவீது அல்லது தேவன் விரும்பிய தாவீதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஆதார வசனம் பார்த்திங்கன்னா மத்தேயில் இருக்குது. ஏன்னா தாவீது குறித்தான காரியங்கள்லாம் அதிகமாக பழைய ஏற்பாட்டில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஆதார வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 20:30. அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். 31 வாசிங்க. அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். மத்தேயு 9:27 வசனம். மத்தேயு 9:27. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். மத்தேயு 15:22. மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகன் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறான் என்று சொல்லி கூப்பிட்டாள். மார்க்கு, லூக்கா மேற்கொண்டு நிறைய ஒரு 4-5 வசனத்தில் இந்த காரியம் வரும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வந்தீங்க, என்ன சொன்னார் இது. அப்போ பார்க்கும்போது இந்த வசனத்தில் கவனிக்கப்பட வேண்டிய காரியம் என்னென்னு பார்க்கும் பொழுது, அவர்கள் குருடர்கள். அப்படி குருடராக இருக்கும் பொழுது அவங்க இயேசு கிறிஸ்து எருசலேம் வந்து எரிகோ பட்டணத்துக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த சம்பவம் நடக்குன்னு சொல்லி பார்க்குறோம். மத்தேயு 15:22 அந்த வசனத்தில் ஒரு பெண் குறிப்பாக பார்க்கும்போது அவங்க இயேசு தீரிலிருந்து சீதோன் பட்டணத்தை நோக்கி போகும்போது அந்த கானானிய பெண் வந்து இயேசு இடத்துல வந்து தாவீதின் குமாரன் எனக்கு இறங்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதில் கவனிக்கப்பட வேண்டிய காரியம் என்னென்னு பார்க்கும் பொழுது, எரிகோவில் வாழக்கூடிய அந்த குருடர்கள், அப்புறம் பார்க்கும்பொழுது கானானியஸ்தனுக்கு தாவீதை பற்றி தெரிஞ்சிருக்குது. இப்போ இவங்க பார்க்கும்போதே இவங்கெல்லாம் ஆலயத்துக்கு வருகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒரு புறஜாதி பெண்களை வந்து ஆலயத்துக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. ரெண்டாவது குருடர்கள். அப்போ இவங்களுக்கு வேதத்தை பற்றி எப்படி தெரியும்? ஏன்னா இயேசுவே எனக்கு இறங்கும்னு சொல்லியிருக்கலாம். அதில் தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும், அது எத்தனை வசனங்கள் வருது பாருங்கள். அந்த வசனம் பார்க்கும்போது மத்தேயு 20 நிறைய இருக்குது, நான் கம்மியாக பண்ணியிருக்கேன். எல்லா வசனத்தையும் பார்க்கும்போது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் பார்க்கும்போது, ஏன்னா இப்போ இந்த தாவீதை பற்றி தெரிஞ்சிருக்கும் பொழுது என்ன ஆகுன்னா, பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களை பற்றி கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நோவாவை பற்றி தெரிஞ்சிருக்கும், மோசையை பற்றி தெரிஞ்சிருக்கும், ஆபிரகாம், யாக்கோபு, இவங்களை யாரையுமே அவங்க சொல்லலை. ஆபிரகாம், ஏன்னா ஆபிரகாம்லேருந்து தான் தாவீது வராருன்னு சொல்லி பார்க்குறோம். நோவா காலத்துலேருந்து 2ஆம் உலகம் உண்டாக்கப்பட்டு மக்கள் வராங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இவங்க யாரையுமே குறிப்பிடாமல் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு குறிப்பிட்றதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தாவீதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ தாவீதை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா? ஏன்னா என்ன சகோதரி, நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது சாமுவேல் 1 சாமுவேல்னு எடுத்துட்டிங்கன்னா 2 சாமுவேல், நாளாகமம், ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 2 நாளாகமம், சங்கீதம், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், சகரியா வரலும் தாவீதை குறிச்சிருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம படிச்சிருப்போம். இப்போ நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்க? அதே மாதிரி மத்தேயிலேருந்து பார்க்கும்போது எபிரேயர் வரலும் தாவீதை குறிச்சிருக்குது. இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் என்ன தாவீதை பற்றி புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின் பொழுது இந்த சத்தியப்பாடத்தை தியானிக்கும் பொழுது எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஏன்னா இந்த பாடத்தில் ஆதார வசனத்தில் உள்ள வார்த்தையை பார்க்கும்போது தாவீதின் குமாரனே என்பதை வச்சு பார்க்கும் பொழுது தேவன் தாவீதை எந்த அளவுக்கு ஹானர் பண்ணியிருக்கிறாரு, எந்த அளவுக்கு அவருக்கு கனத்தையும் மதிப்பையும் கொடுத்துருக்காருன்றது ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவர் உண்டாக்கின சிருஷ்டியான முதல் படைப்புக்கு ஆதாமை எங்கேயாவது இப்படி ஒரு கனப்படுத்தியிருக்கிறாரா? இந்த ஆதாமுக்கு எங்கேயாவது வேதத்தில் இப்படி ஒரு முக்கியத்துவம் இருக்குதா? அப்படி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தாவீது எப்படி தேவனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் ஆனார், இதில் நமக்கான பாடம், நமக்கான போதனைகள் என்னன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ தாவீது என்ற ஒரு பெயர் அர்த்தம் பார்க்கும் பொழுது நேசிக்கப்பட்டவன், பிரியமானவன் சொல்லியிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இவர் பார்க்கும் பொழுது ஒரு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் பெத்லகேம் அப்படின்ற ஒரு கிராமம், ஒரு ஊராய் சேர்ந்தவர். இவர் சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சங்கீத புத்தகம் இவரால் எழுதப்பட்டது. குறிப்பாக
எந்த கிறிஸ்துவாக இருந்தாலும் இந்த சங்கீத புத்தகம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காரியமும் அதில் இருக்கும். அதாவது பார்க்கும்போது தேவனுடைய கிருபை இருக்கும், கிறிஸ்துவோடைய முன்னடையாளங்கள் இருக்கும். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஒரு கிறிஸ்துவன் எப்படி வாழணும், அவன் சோர்ந்து போகும்பொழுது அவருக்கு ஒரு ஆதலான காரியம், எச்சரிப்பு, எல்லாமே இந்த சங்கீத புத்தகத்தில் இருக்கும். ஆனாலும் இந்த 150 சங்கீதத்தில் தாவீது எழுதுனது ஒரு 73 75 தான் அவர் எழுதுனது. மீதி எல்லாம் மற்ற பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் 73 75 சங்கீதம் வரை தான் தாவீது எழுதுனதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது தாவீது யாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இவர் பார்க்கும்போது ஈசாய் மகன், அதாவது ஈசாய் அப்படின்னு ஒரு பெத்லகேம் கிராமத்தை சேர்ந்த இஸ்ரேல் தேசத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய பணக்காரர். நம்ம ஊர் வழக்கத்தை பற்றி சொன்னாங்கன்னா நிலக்கிழார்னு சொல்லுவாங்க, மிராஸ்தார்னு சொல்லுவாங்க. அப்படி மிகப்பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர் இவர். அது மட்டும் இல்லாமல் இவர் போவாசின் பேரன், போவாசோட பேரனாக்கு. இந்த ஈசா வந்து பார்க்கும்போது மிகவும் மதிக்கப்படத்தக்கவர், இஸ்ரேல் தேசத்திலேயே மிகவும் மதிக்கப்படத்தக்கவர். இஸ்ரேல் தேச ராஜாவுக்கே இவர் யாருன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் வயது மூத்தவராக இருக்கிறாரு. இவருக்கு வந்து பார்க்கும் பொழுது மோசேயால் நியமிக்கப்பட்ட இஸ்ரேலில் செனகரீம் அல்லது செனகரிப் அப்படின்ற ஒரு அதிகாரமிக்க ஒரு ஆலோசனை சங்கத்தில் தலைவராக இருக்கிறார். இவருக்கு வந்து 8 மகன்கள் சொல்லிட்டு வேதத்தில் குறிப்பிட்டிருக்கும். சில இடத்துல 7 பேருன்னு இருக்கும். ஏன் 8வது மகனை அந்த வசனத்தில் தள்ளி வச்சாங்கன்றதை நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்பிராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாயும் 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்று கிழவனாய் மதிக்கப்பட்டான். ஈசாய் பார்க்கும்போது மிகப்பெரிய பணக்காரர். அவருக்கு 7 குமாரர்கள் இருந்தாங்க. எப்படின்னா ஒரு செல்வ செழிப்பாக மாளிகையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க. அப்படி வாழும்போது தேவன் தாவீது மட்டும் ஏன் அடிமையாக ஒரு ஆடு மேய்க்கிறவராக வனாந்தரத்தில் வாழ்ந்தார்? என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா எப்பவுமே கடைசி குழந்தைங்க செல்லக்குட்டி இருங்களே வீட்டில் செல்லப்பிள்ளையாக இருப்பாங்க. அப்போ 8வதாக பிறந்த தாவீதை ஒரு அடிமையாக வீட்டுக்கு சேர்த்தாம ஒரு புறஜாதியை போல் வந்து ஆடு மேய்க்கிறவரை அனுப்பிச்சிட்டாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க. ஏன் இவரை மட்டும் அனுப்பணும்? என்ன காரணம் அதுக்கு? பைபிள் ஏதாவது காரணம் இருக்குது அதுக்கு பைபிள் எந்த காரணமும் இல்லை. ஏன்னா அவர் மிகப்பெரிய பணக்காரர் மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இல்லாத வேலைக்காரர்களே இல்லை. எல்லாருக்கும் வேலை, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வேலைக்காரர் இருப்பாங்க. ஈசாய்க்கு ஒரு வேலைக்காரர் இருப்பாங்க, ஈசாய் மனைவிக்கு ஒரு வேலைக்காரர் இருப்பாங்க, 7 மகன்கள்னா 7 பேருக்கும் தனித்தனி வேலைக்காரர் இருப்பாங்க. அது இல்லாத பொதுவாக சமைக்கிறதுக்கு மற்ற வீட்டுக்கு செய்கிறதுக்கு வேலைக்காரர் இருப்பாங்க. அப்பேற்பட்ட கோடீஸ்வரங்க இருக்கும் பொழுது அப்போ ஈசாயை வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஏன் இவரை சேர்த்துக்கொள்ள, இவரை ஏன் ஆடு மேய்க்க அனுப்பினார்? ஏதாவது உங்களுக்கு ஐடியா வருதுங்களா? ஆனால் இந்த காரியம் வேத புத்தகத்தில் இல்லை. ஆனால் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதை வாசி முடிச்சுட்டு பரிசுத்த பைபிளையும் வாசிங்க. வில்வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் பாடினது புலம்பலாவது. சார் அப்படி பரிசுத்த பைபிளில் வாசிங்க. அது 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதாவது யாசேரின் புத்தகம் அப்படின்னும் பொழுது பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அது தள்ளப்பட்ட ஆகமத்தை பற்றி இல்லை, ஒரு 7 புத்தகங்கள். அந்த புத்தகம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ரெஃபரன்ஸ். இப்போ நம்ம படிக்கும்போது புக்கு இருக்கும், நோட்ஸ் ஒன்று வாங்குவோம். எதுக்காக நோட்ஸ் வாங்குறோன்னா எக்ஸ்ட்ரா சில காரியங்கள் இருக்கும். ஆனால் அந்த பாடத்தை விட்டு வெளியில் போகாது, எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்டுகள் கிடைக்கும். ரெஃபரன்ஸ் புக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு 7 வகையான புக்குகள் வேதமே நமக்கு சொல்லுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் இந்த யாசேரின் புத்தகம். வாசிக்கலாம் சிஸ்டர். 2 சாமுவேல், அந்த பரிசுத்த பைபிளை வாசிங்க. 2 சாமுவேல் 1:18. அப்பாடலை யூதா ஜனங்களுக்கு கற்பிக்குமாறு தாவீது தனது ஆட்களிடம் கூறினான். அப்பாடல் வில் எனப்பட்டது. பாருங்க சார், ஃபர்ஸ்ட் வசனத்தில் வில் வித்தைன்னு சொல்லியிருக்குது, இதில் வில்லுன்னு சொல்லப்படுது. தாவீது வந்து ஆடு மேய்க்கிறதுல ஒரு திறமைசாலி. இன்னொரு விஷயத்தில் என்ன ஒரு திறமைசாலிங்க, கவன்கள் அடிக்கிறது. அதனால தான் அவர் அடித்தார். அது மட்டும் இல்லாமல் சவுல் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவர் வந்து வாசித்தார் தெரியுங்களா, கீத வாத்தியம். அதுக்கு பேர் தான் வில்லு. எப்படின்னா காட்டில் இருக்கும்போது தனியாக இருக்கும்போது வில்லு மாதிரி ஒரு இதை செஞ்சு 10 கம்பிகள் வசனத்தில் கூட இருக்கும், 10 கம்பிகள் கொண்டது வாசிப்பாருங்க. அதில் வாசிக்கிறாரு.
அதனால தான் அந்த வில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வில்லில் வந்து அந்த பாடத்தை புலம்பெல்லாம் பாடுறாரு. அந்த பாடல் தான் இந்த வசனத்தை குறிப்பிட்டுன்னு சொல்லி பார்க்கணும். வில் வித்தையை கற்றுக் கொடுக்குறது அர்த்தம் இல்லை. ஏன்னா அந்த வில் அப்படின்ற இதில் வந்து அவர் பாடுறாருன்னு சொல்லி பார்க்குறோம். வாசி முடிச்சுங்க சிஸ்டர். அது யாசேரின் புஸ்தகத்தில் உள்ளது. அப்போ பார்க்கும்போது இந்த யாசேரின் புத்தகம் பார்க்கும்போது முழுக்க முழுக்க எபிரேய மொழியில் ஒரு கவிதை நடையில் எழுதப்பட்டிருக்குது. இது ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு. ஒருவேளை இந்த புக்கு நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டோமா, ஏன்னா நம்ம யாசேரின் புத்தகம் பற்றி பார்க்க போகிறதில்ல, நம்ம தாவீதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ரெஃபரன்ஸாக நிறைய இருக்குது. ஒரு கால யாசேரின் புத்தகத்தை எடுத்து நீ பேசுனீங்கன்னா தப்பு அப்படின்னா பைபிளில் யாசேரின் புத்தகத்தை பற்றி எழுதப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தான் பேசுகிறோம். இப்போ யாசேரின் புத்தகம் அது இங்கிலீஷில் பார்க்கும்போது இங்கிலீஷ் பைபிளில் அந்த யாசேருக்கு மேலே ஒரு அப்பார்ட்மெண்ட் குடி வச்சுருப்பாங்க. அதை போய் பார்க்கும்போது என்னென்னா அது ஒரு நேரான நிமிர்ந்த நேர்மையான கவிதை நடை புத்தகம்னு சொல்லி இருக்குது. அதாவது தவறுன்னு இல்லை, நேரான நேர்மையான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த புத்தகத்தில் பார்க்கும்போது இது தாவீதோட மறுபக்கம் எழுதப்பட்டிருக்குது. இதை நம்ம ரெஃபரன்ஸாக தான் எடுத்துக்கிட்டு இது எப்படி எடுத்துக்கிறது நம்ம பொழுது இதில் சொல்லப்பட காரியங்கள் நம்ம வேதத்தில் இருக்கிற வசனத்தோட எந்த அளவுக்கு ஒத்து போகுது என்று பார்க்கும்பொழுது நமக்கு அது விளங்க வரும்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா தவறாக இருந்தால் கண்டிப்பாக வேதத்தில் இது குறிப்பிடப்பட்டிருக்காதுன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா இப்படி காரியங்கள் இருக்கும்போது ஈசாயோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு கொஞ்சம் கவனிங்க, ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி போகும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன்னா கூட அந்த பாயிண்ட் உங்களுக்கு மிஸ் ஆகிடும். அப்போ யாசேர், அதாவது தாவீதோடைய அப்பாவுடைய யாசேரோட வாழ்க்கையில் பார்க்கும்போது மிக ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்படின்னா அந்த செனகரிம் அப்படின்ற ஒரு ஆலோசனை சங்கத்தில் அவர் வந்து பார்க்கும்போது மூத்தவராக இருக்கிறாரு, தலைவராக இருக்கிறாரு, நிறைய பஞ்சாயத்துக்கு வந்து இவர் இருப்பார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த ஆலோசனை சங்கத்தால் ஒன்று கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஈசாய், அதாவது ஈசாயோட தாத்தா யாருன்னா போவாஸ். அவர் யாருன்னு பார்க்கும்பொழுது ஒரு புறஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். ஏன்னா இஸ்ரேல் தேசத்தில் புறஜாதி பெண்ணை திருமணம் செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. அப்படி திருமணம் செய்யும்பொழுது அப்போ அந்த பெண் யாருன்னு பார்க்குறோம். அந்த பெண் யாருங்க? போவாஸோடைய மனைவி யாருங்க? ரூத் வந்து ஒரு புறஜாதி பெண். அப்போ அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆலோசனை சங்கத்தை நீ புறஜாதி பெண்ணை திருமணம் பண்ணிட்டு வந்திருக்கு இல்லையா, நீ எப்படி ஆலோசனை சங்கத்தில் தலைவராக இருக்க முடியும்? இப்போ இவ்வளோ நாள் இருந்திருக்காரு, இப்போ ஏன் கேட்குறாங்கன்னா அதுதான் மக்கள், அதுதான் ஜனங்க. திடீர்னு ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வரணுன்னா என்றைக்கோ நடந்த சம்பவத்தை எடுத்து ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஆரம்பிக்கும் பொழுது அப்போ நீ எப்படி தலைவனாக இருக்க முடியும்? ரூத் வந்து ஒரு யூத ஜாதி பெண் இல்லையே, அப்போ நீ எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, நீ ஒரு இஸ்ரேலனா, நீ ஒரு யூதனான்னு சொல்லிட்டு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு அவர் ஆலோசனை சங்கத்துக்கு வர வச்சு என்ன பண்ணுறாருன்னா சங்கத்து பதவியில் நீ நீடிக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படி என்ன பண்ணுறாருன்னா அவர் தலைவர் பதவியிலேருந்து எடுத்துடுறாங்க. அது எல்லாருக்கும் முன்பாக அந்த அந்த இஸ்ரேல் தேசத்திலேயே பெத்லகேமிலே மதிப்பு மிக்கவருக்கு என்னாச்சுன்னா மிகப்பெரிய பெருத்த அவமானமாக போயிடுது நீக்கும் பொழுது. அது மட்டும் அப்படியே இதோட விட்டுருந்தா பரவாயில்ல. ஈசாயோடைய மனைவி கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா உன்னுடைய கணவன் வந்து இஸ்ரேல் தானா யூதன் தானே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, அதனால் நீ என்ன பண்ணு, நீ யூத பெண்ணாக இருக்கிறனால நீ அவனோட வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு கணவனையும் மனைவியும் ஈசாய் மனைவியும் பிரித்து வச்சிடுறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஈசாய் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தந்திரமான ஒரு காரியத்தை பண்ணுறார். இப்போ இதெல்லாமே யாசேரின் புத்தகத்தில் கவிதை நடையில் இருக்கக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு இது. அப்போ ஈசாய் என்ன பண்ணுறான்னா ஒரு தந்திரமாக ஒரு வேலை செய்கிறார். தன் மனைவிக்கு கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு வேலைக்காரி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வேலைக்காரி கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அவர் ஒரு கானானிய பெண், அந்த பெண்ணு நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன், இன்றைக்கி நைட்டு வந்து நான் உனக்கு திருமணம் செஞ்சுக்க போகிறேன். அப்படி நான் உனக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டால் இஸ்ரேல் தேசத்தில் மிகப்பெரிய கலவரம் வரும், மிகப்பெரிய பிரச்சனை வரும். இந்த மாதிரி இஸ்ரேல் ஆகிய யூதனாகிய வந்து ஈசாய் வந்து ஒரு அடிமை பெண்ணை ஒரு கானானிய பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு, ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்புவாங்க. இதை சாக்க வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு தள்ளுதல் சீட்டை கொடுத்து நான் உன்னை தள்ளி வச்சிட்றேன். அப்போ அவங்களாம் சங்கத்துக்காரன் என்ன சொல்லுவாங்கன்னா இவர் தேவ மனுஷன், நியாயப்பிரமாணத்து பிரகாரம் வாழ்கிறாரு, இவர் வந்து நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவித்த உடனே என்ன பண்ணுறாருன்னா தள்ளுதல் சீட்டை கொடுத்து இவர் அந்த கானானி பெண்ணை தள்ளி வச்சிட்டாரு. அப்போ என்ன ஆகணும்னா எனக்கு நான் நேர்மையாக நியாயப்பிரமாணத்து பிரகாரம் நடக்க சொல்லிட்டு இப்போ அந்த பதவியை எனக்கு மீண்டும் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் இப்படியே ஒரு கீழ்த்தரமாக ஒரு பிரச்சனை பண்ணுறாரு, ஒரு ஆலோசனை பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அப்போ நான் தள்ளுதல் சீட்டை கொடுத்தனா நீ என்ன பண்ணுவோன்னா உன்னை தள்ளி வைக்கிறனால இந்த அடிமத்தனத்துலேருந்து நீ விடுதலை ஆயிடுவே அப்படின்னா அந்த வேலைக்காரிக்கு ஒரு ஆசைவார்த்தை கொடுக்குறாரு. அப்போ எனக்கும் ஆலோசனை சங்கத்தில் ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும் அப்படின் பொழுது இன்றைக்கி நைட்டு நான் திருமணம் செஞ்சுக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது இந்த வேலைக்காரி என்ன பண்ணுறாருன்னா ஒரு பயந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஈசாய் மனைவிக்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி உன்னுடைய கணவர் வந்து என்னை திருமணம் செய்ய போகிறாரு, எதுக்குன்னா அந்த பதவியை வந்து வாங்குறதுக்காக இப்படியா பண்ணும்பொழுது அப்போ அந்த ஈசாய் மனைவி ஒரு காரியம் பண்ணுறாங்க. சரி உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா எந்த இரவு, ஏன்னா இஸ்ரேல் தேசத்தில் இரவு நேரத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணாங்கன்னா மணப்பெண் என்ன பண்ணுவாங்கன்னா முக்காடு போட்டுக்குவாங்க. முக்காடு போடாமல் மற்றவங்க மத்தியில் அவங்க வரமாட்டாங்க. அப்போ அந்த ஈசாயோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா
அந்த வேலைக்காரருடைய உடையை வாங்கி இவங்க தரிச்சுக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு நைட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஈசாயை திருமணம் பண்ணிக்கிட்டு அவனோட பிரவேசித்தாங்க, அதாவது சேர்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இஸ்ரேல் தேசத்தில் பார்க்கும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா இதனால் ஈசாயின் மனைவி 8வது முறையாக தாயாகிறாங்க. ஆனால் இது வந்து பார்க்கும் பொழுது அந்த மனைவியோட ஸ்தானத்தில் பார்க்கும்போது நியாயமாக இருந்தாலும் கணவனுக்கே தெரியாமல் ஒரு குழந்தைக்கு தாயாகிறது கண்டிப்பாக ஒரு தவறான விஷயம் நியாயப்பிரமாணத்து பிரகாரம். இது இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வெடிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கணவனை விட்டு விலக்கி வச்ச நீ எப்படி வந்து நீ கர்ப்பம் தெரிப்ப, அப்போ நீ வந்து வேசித்தனம் பண்ணிட்டியா, நீ யூத பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சங்கத்தார் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நியாயப்பிரமாணத்து பிரகாரம் நீ வேசித்தனம் பண்ணனால உன்னை கல்லெறிஞ்சு கொள்ள போகிறோம், நீ சங்கத்துக்கு முன்னாடி வான்னு சங்கத்துக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கல் எடுத்து கொள்ளப்பதுக்கு ஆயத்தமாகும் போது அப்போ தான் சங்கத்தில் சொல்கிறாங்க, ஈசாயை மனைவி சொல்கிறாங்க, நடந்த விவரத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஈசாயை பதவி விட்டு தூக்கிட்டீங்க, அதனால் என்னோட வேலைக்காரியை திருமணம் பண்ணிவிட்டு தழுதலை சீட்டை கொடுத்துட்டு அந்த பதவிக்குள்ளே வரதுக்காக இப்படியே பண்ணாங்க, நான் அதனால தான் வேலைக்காரி வழியில் வந்து திருமணம் செஞ்சு அவரோட சேர்ந்து அதனால் நான் இன்றைக்கி கர்ப்பஸ்திரியாக இருக்குன்னு சொல்லும் பொழுது இந்த காரியம் கேட்கும் பொழுது ஈசாய்க்கு சங்கத்துக்கு முன்பாக 2வது முறையாக மிக பெருத்த அவமானம் ஏற்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஈசாயி சங்கத்துக்கு முன்பாக எழுந்து நின்று அவர் சொல்கிறாரு, இந்த 8வது குழந்தைக்கு என்னோடய மனைவி தாயாக இருக்கிறா, இந்த குழந்தையை நான் ஏற்றுக்கொள்ள போவதில்லை, இந்த குழந்தையை நான் ஒரு அடிமையாக வளர்த்த போகிறேன், இந்த குழந்தையை ஒரு புறஜாதி போல் வளர்த்த போகிறேன், என்னோடய சுதந்திரத்திலையும் என்னுடைய சொத்துலையும் என்னோடய ஆஸ்திலையும் எந்த பங்கும் இந்த 8வது பிள்ளைக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த 7 குமாரர்கள் தான் என் வீட்டுக்கு என்னோடய ஆஸ்திக்கெல்லாம் சொந்தக்காரங்க, இந்த 8வது பிள்ளை இவன் தள்ளப்பட்ட கல் என்று ஈசாயை சொல்கிறான். இதை குறித்து சங்கீத புத்தகத்தில் வாசிக்கலாம். தாவீது சொல்கிறார் பாருங்க, 51வது சங்கீதம் 5வது வசனம். அதாவது யாசேரின் புத்தகத்தில் இருக்கிற காரியங்கள் வேத வசனத்தோடு எப்படி ஒத்து போகுதுன்னு சொல்லி பாருங்க. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அது எப்படி தெரியும் தாவீதுக்கு? 7 மகன் மட்டும் பரிசுத்தில் பெற்றுட்டாங்களா அவங்க அம்மா, இவர் மட்டும் எப்படி வந்து துர்க்குணத்தில் பெற்றாங்கன்னு இவருக்கு எப்படி தெரியும்? அது அப்போ ஆதாமிலிருந்து எல்லாருமே பாவிகள் தான். அப்போ இவரை மட்டும் இப்படி சங்கீத பகுதியில் சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்னா இந்த காரியம்தான். ஏன்னா அந்த ஈசாயியோட மனைவி செஞ்ச காரியம் அவங்க பக்கத்தில் நியாயமாக இருந்தாலும் கணவனுக்கே தெரியாமல் அவங்களோட சேர்ந்து குழந்தை பெற்றுக்கிட்டது தவறு. இதை பரிசுத்த பைபிளில் வாசிங்க, சங்கீதம் 51:5. நான் பாவத்தில் பிறந்தேன், என் தாய் என்னை பாவத்தில் கருவுற்றாள். நான் பாவத்தில் பிறந்தேன், இவருக்கு எப்படி தெரியும் இல்லைங்களா? ஏன்னா இந்த சம்பவத்தினால தான் இந்த வசனம் அங்கே உறுதிப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ வேதத்தில் யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குழந்தை பிறக்கலை. அப்போ தாவீதுக்கு வந்து இது எவ்வளோ ஒரு மன உளைச்சலும் மனவேதனையாக இருந்திருக்கும். அப்போ என்ன பார்க்கும் பொழுது இது என்னென்னா இவர் இந்த ஈசாய் வந்து எப்போ சொல்கிறாருன்னா தாய் கரு உண்டாகிருக்குது, குழந்தையே பிறக்கலை, குழந்தை பிறக்காதுக்கு முன்னே தள்ளி வச்சிட்டாரு. அப்போ வந்து பார்க்கும்பொழுது தாயின் கருவில் இருக்கும் போது ஈசாய் என்ன பண்ணுறாருன்னா குழந்தையை தூக்கி எறிகிறேன்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம் சங்கீதம் 22:10. சங்கீதம் 22:10. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். இதே வந்து பார்க்கும்பொழுது யங் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டிருக்குதுன்னா அந்த மொழிபெயர்ப்பில் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து உமது சார்பின் விழுந்தேன் என்பதை விட என் தாயின் கர்ப்பத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டேன், தூக்கி எறிஞ்சிட்டாங்க அவர், அந்த மாதிரி தான் அதை குறிப்பிட்டு சொல்லி பார்க்குறோம். அப்படி அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா தாவீதை வந்து எல்லாம் புறக்கணிக்கிறாங்க பார்க்குறோம். இது தாவீது கருத்து பார்க்கும்போது பைபிளில் இயேசுவுக்கு நிலம் சொல்லப்பட்டிருக்கும். இயேசுவோட பிறப்பு குறித்து என்ன பண்ணுறாங்க அன்றைக்கி, எப்படி ஒரு பரிசுத்தாவியில் கர்ப்பம் தெரிவிக்க முடியும், எப்படி குழந்தை உண்டாக்க பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்னவர்களும் பேசுகிறாங்களே ஜனங்க, அது எப்படியா இருக்குன்னு கேலி பேசுகிறாங்களே இல்லையா புறஜாதி மக்கள். அப்போ தாவீது வந்து இயேசுக்கு நிலம் இருக்கிறனால தாவீதுக்கு இது பரலோகத்தினால் செய்து பார்க்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தாவீது பிறக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட வயசு வரலும், இள வயசு வரலும் அவர் ஒரு வீட்டில் வாழ்கிறாரு. சிறு வயசில் என்ன பண்ணுறாருன்னா வனாந்தரத்துக்கு, அது ஒரு 8-9 வயசுலேயே நீ ஆடு மேய்க்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ ஈசா வந்து தாவீதை ஒரு அடிமையாக, ஒரு புறஜாதியாக, ஒரு கீழ்த்தரமாக வாழ்க்கை தள்ளுன்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு வீட்டில் அந்த இஸ்ரேல் தேசத்தில் ஒரு தகப்புன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா, கனவு முடிவு பண்ணிட்டாருன்னா அதுக்கு எதிர்த்து யாரும் ஒரு வார்த்தை பேச முடியாது. அப்போ இவன் இந்த தாவீதை காட்டுக்கு அனுப்பும் போது, ஆடு மேய்க்கு அனுப்பும் போது மனைவி எந்த எதிர்த்து கருத்தும் பேச முடியல. சரி, கூட பிறந்தங்க சகோதரர்கள் 7 பேர் இருக்கிறாங்களே, அப்போ அவன் சின்ன பையனாக இருக்கிறான், எங்களோட கடைசி தம்பியாச்சு, அவங்களும்
ஏன்னா அந்த கீழ்ப்படுதல் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். யாரும் எதிர்த்து எதுவும் கேள்வி கேட்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 27:10. சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். இங்கே வசனம் இருக்குது, என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும். மொழிபெயர்ப்பில் ரொம்ப நாகரிகமாக எழுதியிருக்காங்க. எப்படின்னா மொழிபெயர்க்கப்பட்ட தமிழர்கள் பார்க்கும்போது தமிழ் வாழ்க்கை மக்கள் வந்து பார்க்கும்போது குழந்தைங்களை யாரும் கைவிட மாட்டாங்க. பிள்ளைங்களை அம்மா அப்பா கைவிடுவாங்க. யாருமே குழந்தைங்களை வந்து எனக்கு வேண்டான்னு ஒரு கால் தவறாக பிறந்தால் கூட எப்படியாவது வளர்த்திடுவாங்க. ஆனால் பசங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா அப்பாவை கைவிடுவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எப்படின்னா மொழிபெயர்ப்பில் அப்படி இருக்குது. அப்போ தமிழர்கள் வழக்க பிரகாரம் பிள்ளைகளை யாரும் கைவிட மாட்டாங்க. குறிப்பாக இங்கிலீஷில் ESVன்ற மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டார்கள். தள்ளிவிடலை, அதாவது இதில் எதுவும் பார்க்கும்போது கைவிட்டாலும் இருக்குதுல்ல, கைவிட்டார்கள், புறக்கணிச்சிட்டாங்க. புறக்கணிப்பின் உச்சம். சிறு குழந்தையிலேயே அவர் நினச்சி பாருங்கள், அந்த வாழ்ந்த வாழ்க்கை போக்கு மிகப்பெரிய பங்களாவில் வாழ்ந்துருக்கிறாரு. வாழ்ந்தவர்களும் அவருக்கு எல்லாம் அனந்தமி கூட வாழ்ந்திருப்பார். அப்படி இருக்கும்போது இனிமேல் நீங்கள் வீட்டில் இருக்காத, நீ ஆடு மேய்க்க போ அப்படின்னும் பொழுது அந்த புறக்கணிப்பு அவர் எவ்வளோவா பாதிக்கும். சிறு வயசு முதல் இளம் வயது வரை, அதாவது 27 வருஷம் 27 ஆண்டுகள் அந்த காட்டில் அவர் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறத சொல்லி பார்க்கணும். அதிக பாடுகள் அவருக்கு. ஒரு நாயை விட, அதாவது இஸ்ரேல் தேசத்தில் அடிமைகளை ஒரு நாயை விட கேவலமாக நடத்துவாங்க. சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காது, துணி ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடுக்கு கையேந்த நிலைமை இருக்கும். என்னைக்காவது வீட்டுக்கு வந்தால் கூட துரத்தி விட்டுருவாங்க, போய் நீ ஆடு மேய்ன்னு சொல்லிட்டு. அப்போ அது மட்டும் இல்லாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா சர்வ லோகத்துக்கும் அதிபதியாக பிதாவுடைய ஒரே பேரான குமாரன். அவர் பூமியில் வரும்போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுங்க? தரித்திராக இருந்தது. மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடமில்லை. அந்த அளவுக்கு அவர் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். அதனால தான் இயேசுடைய நிலை தாவீதுக்கு இது பரலோகத்தால் செய்து பார்க்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஈசாய் தாவீதை ஒரு புறஜாதியாக வளர்த்தான். அது மட்டும் இல்லாமல் உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடிய தேவாலயத்தில் கூட உள்ளே விட மாட்டாங்க. அடிமைகள் வந்து ஆலயத்துக்குள்ளே போகக்கூடாது, அந்தளவுக்கு விட மாட்டாங்க. ஆனால் தாவீதுக்கு எப்படின்னா அந்த ஆலயத்துக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா, வெளில விட மாட்டாங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த பலிபீடத்தில் அந்த பலி செலுத்தப்பட்ட மிருகங்களோட இது எரிஞ்சு புகையாக போகும் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு அவர் அப்படியே ஏங்குவாராம், நம்ம போய் நம்ம வந்து பலி செலுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது பார்க்கும்போது காட்டுக்கு ஓடி போய் என்ன சொல்லுவாரான், எனக்காக பலி செலுத்த விரும்புகிறேன், ஆனால் அவர்களைப் போல ஆட்டை இல்லை, நான் என்னையே பலி செலுத்த விரும்புன்னு சொல்லிட்டு ஜெபிப்பாராம் போய். அப்போ புறக்கணிப்புன்னு உச்சத்தில் இருந்தார் தாவீது சொல்லி பார்க்குறோம். இந்த ரிஜெக்ஷன், அதாவது அந்தளவுக்கு தள்ளிவிடப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். என்றைக்கு எத்தனை நாள்னா பல நாட்களாக கண்ணீர் விட்டு ஒரு வாழ்க்கை, அவ்வளவு பாடுகள், அவ்வளோ உபத்திரம். எப்படின்னா நமக்கு எல்லாம் இருக்கிறாங்க, தாய் தகப்பன் இருக்கிறாங்க, சகோதரர் இருக்கிறாங்க, சொத்து ஆஸ்தி எல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம தூரத்தில் யாருமே இல்லை, ஒரு அனாதையாக ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த வேதனை எப்படி இருக்கும்? புறக்கணிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேதனை தெரியும் சொல்லி பார்க்குறோம். ஏன்னா தாய் தகப்பன் தாவீதை புறக்கணிக்கணும்னு பார்க்கும் பொழுது கூட பிறந்த 7 சகோதரர் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை, என்ன ஏதுன்னு கூட இவங்களை விசாரிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ சகோதரர் கூட என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள புறக்கணித்தார். வேற்று மனிதர்களை போல, வேற்று மனுஷனை போல நடத்தப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 69:8. சங்கீதம் 69:8. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். சகோதரர்களுக்கு வேற்று மனுஷன், தாயின் பிள்ளைகளுக்கு ஒரு அந்நியனாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட வேதனைகள் எப்படியா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இன்றைக்கி கூட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்குலாம் நடந்திருக்கும். நம்ம வந்து பார்க்கும்போது வேறு மதத்துலேருந்து கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்கும் பொழுது ஆரம்ப நாட்கள் இப்படிப்பட்ட அநேக அனுபவங்கள் நமக்கு இருந்திருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாவே அந்த இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி கூட இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டாவே அவங்க ஒரு கீழ் ஜாதிக்காரங்க. அவங்க வீட்டில் வந்து தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு எதுக்குமே கூப்பிட மாட்டாங்க, நம்மளை புறக்கணிச்சிருவாங்க நம்மளுக்கு. அதாவது பார்க்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கிறவங்க, நம்ம ஒரு கால் நான் இருக்கிறேன்னா எங்கள் அம்மா அப்பா என்னை கிறிஸ்துவனை ஏற்றுக்கலன்னா அவங்க என்னை வெறுத்துருவாங்க. என் சகோதரிகள் இருக்காங்கன்னா அவங்க என்னை வெறுத்துருவாங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே நம்ம என்ன பண்ணிடுவாங்கன்னா புறக்கணிச்சிருவாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க பேச மாட்டாங்க. இந்த அனுபவங்கள் பல பேருக்கு நடந்திருக்கும், இந்த புறக்கணிப்பு நடந்திருக்கும். அப்போ புறக்கணிக்கப்பட்டும் பொழுது அந்த நம்மிடம் அவர்கள் நடந்து கொள்ளும் பொழுது அந்த நடந்து கொள்ளுகிற விதம் என்ன பண்ணணும்னா அதிக வலி வேதனை கொடுக்கக்கூடியது, துன்பம். அந்த அனுபவிகளுக்கு மாத்திரமே தான் இந்த பாடுகள் தெரியும். குறிப்பாக பார்க்கும் பொழுது நம்ம ஆரம்ப கால கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் நம்ம சத்தியத்தில் பலப்படும் பொழுது தேவன் நம்மளோடு இருக்கிறார், கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார், சகோதரர்கள் நமக்காக இருக்கிறாங்க சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம். சங்கீதம் 69:22. சங்கீதம் 69:22. அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும்
அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாய் இருக்க கடவது. பல சமயங்களில் பார்க்கும்போது தாவீதோட வீட்டில் பலத்த கன்றுகள் அடித்து அந்த சாப்பாட்டு மேட்சில் அவ்வளோ பெரிய விருந்து நடக்குமா. ஏதோ ஒரு ஓரமாக உட்காந்து வேலைக்காரங்களா இல்லை, அடிமைங்களோட அடிமையில் ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு போகலான்னு கூட அவரை கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இருக்கும்போது குடும்பமே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது தகப்பனும் நினைக்கல, தாயும் நினைக்கல, சகோதரன் நினைக்கல, தாவீதை ஒருத்தர் கூட நினச்சி பார்க்கணும்னு சொல்லி பார்க்கணும். வேலைக்காரர்களை விட அவர் கேவலமாக நடத்தப்பட்டான்னு சொல்லி பார்க்கணும். தாவீது அது மட்டும் இல்லாமல் தாவீது பல நாட்களாக பசியாக இருந்தது உண்டு. ஏன்னா வீட்டுக்கு போனதான சாப்பாடு, வனாந்தரத்தில் என்ன கிடைக்க போதாங்க, கூட்டமாக அங்கே ஒரு கூட்டத்தில் ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான், அங்கே தூரமாக ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க, இப்படி தான் இருந்துன்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் தாவீதின் தகப்பன மிகப்பெரிய பணக்காரன். அவளுக்கு 7 சகோதரர்கள் இருந்து என்ன பண்ணுறாருன்னா, ஈசாய் தாவீதை ஆடு மேய்க்க வனாந்தரத்துக்கு ஏன் அனுப்பணும், ஏன் வீட்லேயே அடிமை வேலைக்காரங்களை வச்சுருக்கலாமே, வீட்டில் ஒரு அடிமை வேலைக்காரங்க வச்சுருக்க ஏன் வனாந்தரத்துக்கு அனுப்பணும், இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா வனாந்தரம்னா நம்ம இருக்கிற மாதிரி காடு மேய்ச்சல காடு இருக்காது. பாலைவனத்தில் வனாந்தரம்னா அங்கங்கே அப்படியே புல் புதரைகள் இருக்கும், ஒரு சின்ன மர செடி கொடிகள் இருக்கும், மீது பூரா பாலைவனமாக தான் இருக்கும், அதில் கூட மிருகங்கள் இருக்கும். அப்படி அவர் ஆடு மேய்க்கும் போது அந்த இடம் பார்க்கும்போது கரடிகளும் சிங்கங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். ஒரு காலம் தாவீது ஆடு மேய்க்கும் பொழுது அந்த கரடியோ சிங்கமாக அடித்து அவர் கொன்றுச்சுன்னா அது என்ன ஆகுன்னா, தனக்கு ஏற்பட்ட நிந்தனை நீங்கிருன்னு ஈசாய் தாவீதோட அப்பா நினைக்கிறாரு. ஒரு மகன் நினைக்கக்கூடிய ஒரு அப்பா பாருங்க எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலில் பார்க்கும்பொழுது அடிமைகளை தண்டிப்பதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அடிமைகள் தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க தண்டிக்கணும்னா இஸ்ரேலில் தெருவாரத்தில் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீரை இருக்கும், எபிரேய பாஷையில் கால்னு சொல்லுவாங்க. மிக ஒரு கசப்பான கீரை. கொஞ்சோண்டு சாப்பாட்டில் போட்டால் உடனே அது அப்படியே சாப்பாடு பூரா கசந்து போயிடும். இப்படி தான் சாப்பாடு இவருக்கு கிடைக்கிறதே பெருசு தாவீதுக்கு. அப்படியே சாப்பாடு கிடைச்சாலும் அந்த கசப்பான கீரையை போட்டு கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு? பாவக்காயை விட பல மடங்கு கசப்பானதான். அப்படிலாம் உணவு கசப்பாக கொடுப்பாங்களாமா தாவீதுக்கு. வாசிக்கலாம் சங்கீதம் 69:21. சங்கீதம் 69:21. அவர்களுடைய கண்கள் காணாத. சங்கீதம் 69:21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பாருங்க, ஆகாரம் இப்போ சாப்பாடு கிடைக்கிறதே பெருசு, அதில் கசப்பு போட்டு கொடுக்கும்பொழுது குடிக்கிறதுக்கு காடின்னா அது ஒரு புளிப்பான காரமான ஒரு திரவம். அது கசப்பான உணவு குடிக்க முடியாது. காடி குடிக்கும் பொழுது என்ன ஆகுன்னா, நைட்டு பூரா வயிறு வலி தாங்க முடியாது, அப்படி ஒரு வயிறு வலியில் துடிப்பாராம அவர். அந்த வயிறு வலியில் சொல்கிற சங்கீதம் வாசிக்க வேண்டாம் 6:6 சொல்கிறாரு, ரா முழுவதும் அந்த வயிற்று வலி தாங்க முடியாது, ரா முழுதும் கண்ணீரால் என்னோட படிக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அந்த வலி வேதனை அவருக்கு. அப்போ அவனோட புறக்கணிப்போட உச்சம், அவர் பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது, அப்படியே பாதிக்கப்படுறன்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம் சங்கீதம் 69:20. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவனுண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். ஒருவனும் இல்லை அந்த காட்டில், அந்த வனாந்தர பகுதியில் இவருக்காக ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒருவரும் இல்லை. நம்ம சில பிரச்சனைகளை பார்க்கும்போது ரொம்ப துக்கித்திருப்போம், யாராவது பேசினாலும் கதறி அழுதுருவோம். அந்த சமயத்தில் பேசக்கூட வேணாம், யாராவது ஒரு சொந்தக்காரங்க நண்பர்களோ இப்படி தோல் இப்படி இறுக்கி பிடிப்பாங்க தெரியுங்களா, சும்மா நான் அதாவது பேச மாட்டாங்க, சும்மா அப்படி பிடிப்பாங்க, அதாவது நான் இருக்கிறேன்ற மாதிரி. அதுக்கே நம்ம அழுதுருவோம் பொழுது ஒருத்தர் கூட ஆறுதலை. இப்போ ஒரு கஷ்டத்தில் தலைப்போகிற கஷ்டமாக இருக்கும், நமக்கு தெரியும் இது மோசமான ஒரு பிரச்சனைன்னு. ஆனால் யாராவது நம்ம சொந்தக்காரங்க நண்பர்களை கவலைப்படாத, எல்லாம் சரியாக போயிடும், இல்லை நீ இந்த பிரச்சனை இப்படியா பாருன்னு ஒரு ஆறுதல் சொல்லும் பொழுது அது நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் கூட அந்த கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஆறுதல். அப்படி ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட ஒருத்தரும் இல்லை, ஒரு மனிதனும் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அவர் நிலையை பார்த்து ஒரு பரிதாபப்படலாமா, அது கூட ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். உதவி செய்கிறதுக்கு யாராவது இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறதுக்கு ஒருவுமே இல்லை. ஏன்னா ஒரு குடும்பம்னு பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான இடம் நமக்கு. ஏன்னா எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம காடு மேடு போய் அலைஞ்சி வேலை செய்கிற இடத்துல முதலாளிகிட்ட பக்கத்தில் இருக்கிறவங்களோட நம்ம கஷ்டப்பட்டு அவமானப்படும் பொழுது எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருக்கும். ஏன்னா வீடு ஒரு சமாதானத்துக்கான ஒரு இடம். அப்போ அந்த வீட்டில் ஒரு நம்பிக்கை தர இடமா இருக்கும் பொழுது அந்த வீடு கூட தாவீது கிடையாது. ஒரு நம்பிக்கை தரக்கூடிய அஸ்திபாரமே அவருக்கு இல்லாமல் இருந்துன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நமக்கு கூட பார்க்கும் பொழுது நம்ம அநேக சமயத்தில் ஒரு குடும்பம் நம்மளை பகைச்சிக்கும், அதாவது அம்மா அப்பா நம்மளையே உதாசீனப்படுத்திடுவாங்க, நமக்கு ஆறுதல் இருக்காது. இப்போ குடும்பத்திலேயே என் குடும்பத்தில் யாருமே நீ மதிக்கலைன்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க என்னை எப்படி பார்ப்பாங்க, இந்த உலகம் சமுதாயம் என்னை எப்படி பார்க்கும், அப்படி தான் தாவீதை பார்த்தாங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா குடும்பத்தில் யாருமே அவனை ஏற்றுக்கல, அவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க, வீட்டு ஓரத்தில் கூட அவர் தங்கத்துக்கு இடம் கொடுக்கல, போட்டுக்கிறதுக்கு நல்ல உடை கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம் சங்கீதம் 69:12.
சங்கீதம் 69:12. வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். காட்டில் விசாரிக்கிறதுக்கு, தேர்தல் சொல்ல, ஆறுதல் சொல்ல, சாப்பாடு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. இஸ்ரேல் தேசத்தில் அந்த பெத்லகேம் ஊரில் பார்த்தீங்கன்னா வாசலில் வீணாக உட்காந்து சாயங்காலம் கதை பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா, தாவீதை குறித்து பேசிகிட்டு இருப்பாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடிச்சிட்டு போதையில் இருக்கிறவங்க என்ன உணர்வாங்கன்னா ஏதாவது உணர்வாங்க, அவங்க கூட தாவீதை குறித்து உளறிட்டு இருப்பாங்க, கேலி பேசிகிட்டு இருப்பாங்க. குடித்து வெறி கொண்டு தாவீதை குறித்து கேவலமாகவும் எகத்தாளமாகவும் பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதான் இந்த வசனத்தோடைய அர்த்தம் சொல்லி பார்க்கணும். ஈசாயின் 8வது பிள்ளையை அவன் அடிமை மட்டும் இல்லை, அவன் திருடன், அவன் கள்ளன்னு அவனுக்கு ஒரு பேர் சொல்லுறாங்க. எப்படின்னா, வேறு யாராவது ஆட்டு மந்தியில் போய் யாராவது ஆடு திருடிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாவீது கிட்ட வந்து கேட்பாங்களாம், என் மண்டியில் 5 ஆடை காணும், நீ தான் கொடுக்கணுன்னு. ஐயோ நான் எடுக்கலைனாலும் இல்லை, நீ தான் கொடுத்தவன், நீ அவர் வாங்கிட்டு போயிடுவாங்களாம். ஈசாய் வந்து ஆடை எண்ணி பார்க்கும்போது எப்படி ஆறு குறையுதுன்னா இந்த மாதிரி அவங்க வந்து வாங்கிட்டு போய்டும், அதெல்லாம் எனக்கு தேர்ன்னு சொல்லிட்டு உடனே கசப்பான கீரையில் சாப்பாடு, இப்படியே அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அவர் என்ன பார்க்குறாருன்னா காரணம் இல்லாமல் குற்றச்சாட்டு. அப்போ எடுத்துக்கொள்ள, அதாவது இவர் திருடாத ஆட்டுக்கெல்லாம் ஆட்டை கொடுத்து அவங்க அப்பா அம்மா கிட்ட அவர் திட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம் சங்கீதம் 69:4. சங்கீதம் 69:4. நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. இவர் ஆடை எடுத்துக்கல, ஆனால் இவர் கொடுக்க வேண்டியதாயிட்டு சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தாவீது திருடன் என்ற கள்ளம் வந்து கல்வன் சொல்லிட்டு பட்டம் சுட்டது மட்டும் இல்லாமல் நிழலாக பார்த்தால் இயேசு கிறிஸ்து கூட என்ன சொன்னாங்க, கல்வனின் ஒருவனாக சித்தரிக்கப்பட்டார்னு சொல்லி பார்க்கணும். அப்போ தாவீதுக்கு இது பரலோகத்தினால் செய்து பார்க்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மக்கள் வந்து பார்க்கும்பொழுது தாவீது ஒரு சாபமானவனாக பார்க்குறாங்க. ஏன்னா இவ்வளோ மாட மாளிகளை வாழ வேண்டியவன், அவங்க 7 சகோதரர்கள் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இவன் மட்டும் ஏன் காட்டில் போய் மேயறானே, இவன் சபிக்கப்பட்டவன் அப்படியே பார்க்குறான்னு சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் தேசத்தில் யாரையாவது திட்டணும்னு நினச்சாங்களேன், தாவீதை சொல்லி தான் திட்டுவாங்களாம், நீ தாவீது மாதிரி போவடா அப்படின்னு சபிப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ பார்க்கும்பொழுது அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட என்ன சொன்னாங்க, அவர் நமக்காக சாபமானார். அப்போ புறக்கணிப்பின் உச்சத்தில் இருந்தார் இந்த 8வது மகன் சொல்லி பார்க்குறோம். அப்போ சிறு வயது முதல் இளம் வயது வரை இந்த தாவீது பார்க்கும்பொழுது அனுபவத்தை தீங்குக்கு அளவே கிடையாது. அப்படி ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, அவ்வளோ ஒரு நிந்தனை. அப்போ தாவீது புறக்கணிப்பின் உச்சியில் இருக்கும்போது அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக காணப்பட்டான்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட பார்க்கும்பொழுது இப்படி தான் வேதத்தில் சொல்லுது. ஏசாயா 53:3 வசனம். ஏசாயா 53:3. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து நமக்கு மீட்புக்காக வராரு, நம்ம ரட்சிக்கிற ஜீவனை கொடுக்க வரும் பொழுது அந்த சொந்த ஜனம் அவர் எப்படி பார்த்துச்சு, புறக்கணிக்கப்பட்டாங்க, வேதனை. வாசிங்க ஸ்டார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். இது அவருக்கு வேதனை, துன்ப கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் அதை காட்டிலும் அசட்டை பண்ணப்பட்ட நிலைமை அது ரொம்ப கஷ்டமானது. புறக்கணிக்கப்பட்ட நிலைமை அது ரொம்ப கடினமானது. ஏன்னா அசட்டை பண்ணப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நிலை எப்படின்னா அது நமக்கு நடந்தால் மட்டுமே தான் அது தெரியும். குறிப்பாக பார்க்கும் பொழுது நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கும் பொழுது நம்ம எல்லாமே சொந்த பந்தம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அசட்டை பண்ணி தெளிவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அது அனுபவிக்கிறதுக்கு மட்டும் தான் தெரியும். சில சமயத்தில் செய்யாத தவறுக்கு நம்ம மேலே பழி போடுவாங்க, அந்த காரியம் நீ தான் செஞ்சேன்னு. ஒரு வீட்டில் பிறந்திருப்பான், அவன் 6ஆவதாக பிறந்திருப்பான், அவன் பிறந்த நாள்லேருந்து அவங்க வீட்டுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கும். இவன் வந்து பிறந்தான், இவன் வந்து வீட்டில் நாசமாக போச்சு வீடு, இவன் பெரிய சாபக்கேடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை சொல்லி பார்க்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தாவீது மனைவி எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த நம்பிக்கை அவருக்கு மாறுமா, இந்த 27 வருஷமாக நான் கஷ்டப்பட்டுருக்கிறேனே, இந்த புறக்கணிப்பு, இந்த உச்சம் எனக்கு தீருமா, ஒரு விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்கும்பொழுது, ஏன்னா தகப்பனால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தாயால் புறக்கணிக்கப்பட்ட அந்த மனுஷன் அப்போ வந்து பார்க்கும்பொழுது உடன் பிறந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட அந்த மனுஷன் பெத்லகேம் ஊராலையும் இஸ்ரேல் ஜனத்தாலையும் கல்வன் திருடன் சபிக்கப்பட்டவன் பார்த்து அவரை பற்றி பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த தூரத்தில் பார்க்கும்போது ஒரு இம்மியளவு வெளிச்சம் கூட இவருக்கு விடுதலைக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த துன்பத்திலிருந்து விடுதலை வரக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் கூட அவருக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு சூழ்நிலை தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1-3 வரை பொறுமையாக வாசிங்க சிஸ்டர்.
1 சாமுவேல் 16:1 வாசிங்க ஃபஸ்ட்டு. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெஹேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். தாவீதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கும்போது இஸ்ரேலில் ஒரு சூழ்நிலை, சவுலை தேவன் தள்ளி வைக்கிறார். அவன் பண்ண சில காரியத்தினால தள்ளி வச்சுட்டு இன்னொரு ராஜாவை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு என்ன சாமுவேல் பார்க்கும்போது இஸ்ரேலில் மிக 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 மதிக்கப்படத்தக்க ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொன்னது தான் யாராக இருந்தாலும் கேட்டாகணும். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருன்னா அவர் துக்கிக்கிறார். ஏன்னா இஸ்ரேல் தேசத்தோட முதல் ராஜா சவுல் இப்படியா இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது தேவன் அவருக்கு பேசுகிற காரியம் தான் இந்த வசனத்தில். நீ என்ன பண்ணுன்னா, நீ துக்கிட்டு இருக்காத, ஈசாய் இடத்துக்கு போ, நான் அங்கிருந்து ராஜாவை ஒருத்தன் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது வாசிக்கலாம் சார் 2வது வசனம். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி. அப்போ கர்த்தர் சொல்கிறார் சாமுவேல் கிட்ட, நீ போகும்பொழுது சவுலுக்கு தெரிஞ்ச என்னை விடுவானா ராஜா? ஒரு ராஜாவை இருக்கும்போது நீ உன்னை தள்ளி வச்சுட்டு வேற ஆள் ஏற்படுத்தப்படுத்தினா யாராவது ஒத்துக்குவாங்களா? இன்றைக்கி என்னை கொன்னே போட்டு வரும்பொழுது வேண்டாம், நீ ஒரு பலி காளையோடு போ, நான் ஆலயத்துக்கு பலி செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது 3வது வசனம் வாசிங்க சிஸ்டர். 16:3. ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். அப்போ பெத்லெஹேமில் என்ன பண்ணுறாருன்னா, ஈசாய்க்கு அழைப்பு கொடு, இந்த மாதிரி பலி விருந்து, ஆலயத்தில் பலி விருந்துன்னா தேசமே கிளம்பி வரும். இஸ்ரேல் தேசம் எல்லாருமே கிளம்பி வந்துடுவாங்க அந்த ஆலயத்துக்கு முன்பாக. அப்போ நீ என்ன பண்ணுன்னா, எல்லாருக்கும் அழைப்பு கொடு, அழைப்பு கொடுத்துட்டு நீ பலி விருந்து ஏற்பாடு பண்ணும் பொழுது அப்போ என்ன பண்ண, எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டவரும் தாவீது, புறக்கணிக்கப்பட்ட தாவீது, சூழ்நிலை மாறும் நம்பிக்கை ஒரு இம்மியளவு கூட இல்லாத நிலையில் பார்க்கும்போது 27 ஆண்டுகளாக அந்த பாதிப்புக்கு போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் அவனை எனக்காக தெரிந்து கொண்டேன்றார். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! அப்போ இன்றைக்கி பார்க்கும் பொழுது நம்மளை பார்த்து யாராவது நம்ம குடும்பத்தில் சொல்லுவாங்க, நம்மளை புறக்கணிக்கிறாங்க, உறவினர்கள் பார்க்கும் பொழுது, நம் நண்பர்கள், ஏன் சபையில் கூட நம்மளை யாராவது அசட்டை பண்ணி புறக்கணிக்கிறாங்களா? ஒவ்வொருத்தரும் சொல்லிக்குவாங்க, கர்த்தர் எனக்காக, அவருக்காக என்னை தேர்ந்தெடுத்தார், நமக்காக கர்த்தருக்கிறன்ற வார்த்தை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கிறோம். அப்போ பார்க்கும்போது கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதாவது நம்ம விரும்பணுமா? தாவீதுக்கு இது எதிர்பார்த்துட்டு இருந்தாரா? அப்போ பார்க்கும்போது கர்த்தருடைய தெய்வீக திட்டத்தின் பிரகாரம் நம்மளை அழைத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் எனக்காக அப்படின்னு ஒவ்வொருத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம ஒவ்வொருவரையும் எனக்கானவள் சொல்லிட்டு தேவன் தெரிஞ்சிருக்கும் பொழுது நம்மளை ஒரு அங்கீகரித்திருக்கிறார் தேவன். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ள மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்ம மனுஷன் யாருங்க? நம்ம இல்லையா மனுஷனுங்க? மனிதர்கள்லாம் உலகத்தில் வாழ்கிற முஸ்லீம், கிறிஸ்துவன், சபையில் இருக்கிற எல்லாரும் தான் அந்த மனுஷனுங்க. மனுஷன்னா யார் மேலே நம்பிக்கை வைக்காதுன்னு, ஏன்னா நம்ம தேவனுடைய முத்திரையும் மோதிரமாக நம்ம வச்சுருக்கிறோன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்க்கும் பொழுது வாசிக்கலாம் 1 சாமுவேல் 16:4. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெஹேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். ஏன் சமாதானம் கேட்குறாங்கன்னா, பலி விருந்துனா இஸ்ரேல் தேசமே கூடி வரும். ஈசாயின் குடும்பத்தெல்லாம் அழைப்பு போயிடுச்சு, எல்லாம் கூடி வருவாங்க. சாமுவேல் அழைப்பு அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் இவர் வராரு அப்படின்னும் பொழுது அந்த பெத்லெஹேமில் இருக்கிற மூப்பர்கள் இன்னொரு பயன்னா, இந்த சாமுவேலோட 8வது பையனை குறித்து இவர் விசாரிக்க வராரு. ஏன்னா இவர் தீர்க்கதரிசி இல்லையா, ஏதாவது தேவன் சொல்லியிருப்பார், இவருக்கு தெரிஞ்ச அந்த காரியத்தை ஒழுங்குபடுத்துக்கு வந்துடுறாரு சொல்லிட்டு தத்தளிப்போடு போகிறாங்க. அப்போ சாமுவேல் அப்படி பார்க்கும்போது ஈசாயின் குடும்பம் பார்க்கும்பொழுது, அப்போ ஈசாயின் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தான் இந்த 8வது மகன் காரியத்தை சமாதானம் பேசுறதுக்கு தான் வராருன்னு பார்க்கும்பொழுது, அப்போ பார்க்கும்போது பலி விருந்து என்றாலே அழைப்பு போயிடுச்சு, எல்லாருக்கும் அழைப்பு போயிடுச்சு. குறிப்பாக இஸ்ரேல் தேசத்துக்கு பலி அழைப்பு போயிடுச்சு. அப்போ இஸ்ரேல் தேசமே என்ன பண்ணுறாங்கன்னா, பெத்லெஹேமுக்கு தங்களை ஒவ்வொருத்தரும் பரிசுத்தம் பண்ணிட்டு வராங்க. அடுத்து பார்க்கும்பொழுது இஸ்ரேல் தேசத்துக்கு கூட பார்க்கும்போது சாமுவேல், அவர்களோடு கூடிய ஆசாரியர்கள், லேவியர் கோத்திரர்கள், ஆரோன் குடும்பத்தார், இவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வராங்க. பெத்லெஹேம் ஊர் அந்த கிராமமே என்ன பண்ணுதுன்னா பரிசுத்தப்படுத்தி கொண்டு இந்த ஆலயத்துக்குள்ளே வருது. ஈசாயின் குடும்பத்தார் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு அந்த ஆலயத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் அழைப்பு போயிடுச்சு.
அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தன் இருந்த சாதாரண அடிமை வேலைக்காரன் வரலும் மலைப்பி போயிடுச்சு. ஆனால் தாயாலையும் தந்தையாலையும் குடும்பத்தாலையும் புறக்கணிக்கப்பட்டு ஒரு மனுஷனாக கூட மதிக்காத அந்த 8வது பிள்ளையாக தாவீதுக்கு எந்த அழைப்புமே போகணும்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 16ஆம் வசனம் 5வது வசனம். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன்தானக்கும் என்றான். ஒரு மிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, ஈசாயோடைய மகன்களில் யாராவது ஒருத்தரை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டு தேவன் சொல்லியிருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா எல்லாரும் வந்துட்டாங்க. ஈசாயோட மகன் வராரு. இவன் தானன்னு சொல்லி கேட்கும்போது தேவன்கிட்ட கேட்குறாரு, இவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக போயிட்டே இருக்குது. இப்படி 10வது வசனம் வரலும் வாசிங்க சார். அப்படியே 10வது வசனம் வரலும் வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, அப்போ பார்த்தீங்கன்னா 10வது வசனம் வரலும் 7 குமார்களும் வரிசையாக வராங்க. இவங்க யாருமே இல்லை. அப்போ 16வது வசனம் வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி மதிக்கக்கூடியவர். அப்போ 7 பேரையுமே தேர்ந்தெடுக்கலவர். அப்போ ஈசாயிட்டு கேட்குறாரு, இவ்வளோதானே உன் பையன்? இல்லை ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டுக்கிறான், அவனை கொண்டு வா. அவன் கொண்டு வர வரலும் இந்த பலி விருந்து நடக்காது. ஏன்னா இந்த பலி விருந்துக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு கதாநாயகனே தாவீது தான். தாவீதை எல்லாம் தேடி ஒவ்வொரு திசைக்கும் ஓடுறாங்க. தாவீதாவின் எல்லாம் ஜனங்களும் சொல்கிறாங்க, இன்னொடா போய் அடிமையாக இருக்காரன், அவனை போய் தேடிட்டு போயிட்டுருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு எரிச்சல். பாருங்கள், தாவீதை யாரும் அழைக்கலை, கர்த்தர் அழைச்சார் சாமுவேல் மூலமாக. 27 வருஷம் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, ஒரு இம்மி அளவு கூட ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தவரை தேவன் அழைக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அவர் வராரு பாருங்க. 12வது வசனம் வாசிங்க சார். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அதாவது சிவந்த மேனி இல்லை, எபிரேய பாஷையில் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் சிவந்த முடி. அதாவது காட்டில் இருக்கும்போது அவர் தேங்காய் எல்லாம் தடைச்சிட்டு பின்னிட்டு இருப்பார். அவருக்கு செம்மட்ட முடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆடு மேய்க்கிறவங்ககிட்ட வீட்டுக்கு யாராவது போயிருக்கீங்களா? ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு போயினா ஒரே அந்த ஆட்டு மூத்தரை கவிச்சு அடிக்கும். என்ன காரணம்னா, மாடுக்கும் ஆடுக்கும் என்ன வித்தியாசம்னா, மாடு நிறைய மேயும், நிறைய தண்ணி குடிக்கும். ஆடு நிறைய மேயும், கொஞ்சமாக தான் தண்ணி குடிக்கும். ஏன்னா சில சமயம் சொல்லுவாங்க, ஆட்டுக்கு நிறைய தண்ணி வச்சா தலையில் வந்து இதாகி செத்து போயிடும்னு சொல்லுவாங்க. ஆடு குறைவாக தண்ணி குடிக்கிறதுனால அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த டென்சிட்டியை வந்து கொஞ்சமாக தான் வெளியில் போகும், திக்காக போகும். அதனால் ஆட்டுடைய மூத்திரம் பார்க்கும்போது பயங்கர கவிச்சியாக இருக்கும். அந்த வீடு, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க வீட்டுக்குள்ளே போனால் அவங்க துணிமணி உடைமைகள் எல்லாமே ஒரு மாதிரி கவிச்சியாக இருக்கும். நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அதனால் இவன் வரும்பொழுது செம்மட்டை மடியோட அந்த ஆட்டுடைய வளர்த்து அந்த ஆட்டுக்கூடயே இருந்தனால அந்த கவிச்சியோட கிழிந்த ஆடைகளோட அவன் வரான். அப்பொழுது கர்த்தர் எழுந்து நின்று, இவன் தான் அபிஷேகம் பண்ணுறார். பாருங்க, தாவீது தோற்றம் ஒரு ஆடு மேய்க்கிறன போல வர மட்டும் இல்லாமல் அழகிய கண்கள். அவர் அந்த ஆடு மேய்க்கும் பொழுது கடினமாக உழைச்சி என்ன பண்ணுறாரு, உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கிறார், பார்க்கறதுக்கு ரூபமாக இருக்கிறன்னு சொல்லி பார்க்கணும். அப்பொழுது கர்த்தர் வந்து சாமுவேலை பார்த்து, சாமுவேலே அவன்தான் அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லலை, இவன் தான் நீ எழுந்து உட்கார்ந்து சாமுவேலை அபிஷேகம் பண்ணு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய அரங்கம் இருக்குது. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கே இருக்கிறாரு.
முக்கியமான மந்திரிமார் இருக்கிறாங்க, மிகப்பெரிய உயர் அதிகாரி, காவல்துறை அதிகாரிகள், இன்னும் யாரெல்லாம் ஹையர் ஆஃபீஸில் இருக்காங்க அத்தனை பேர் அந்த அரங்கத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்மளே யாராவது ஒருத்தர் அந்த அரங்கத்துக்குள்ளார போகிறோம், இப்போ திடீர்னு முதலமைச்சர் எந்திரிச்சு அப்படி வணக்கம் வச்சாருன்னா எப்படி இருக்கும்? அதாவது நமக்கு அது தெரியாது அது, ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னோட முதலமைச்சர் இவங்கள பார்த்து எந்திரிச்சு நிற்கிறாருன்னு என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் ஆச்சரியமாக கண்களை அகல விரித்து எல்லோரும் மெதுவாக எந்திரிப்பாங்க. அப்படி தான் நடந்தது. பார்க்கும்பொழுது இந்த வசந்த நல்லா கவனிங்க. இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கிறார் என் பக்கத்தில், அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. நான் அங்கே இருக்கிறவனை இவனைன்னு சொல்லுவேன்னா, இங்கே இருக்கிறவனை இவனைன்னு சொல்லுவேன்னா? ஏன்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிறத இவனை சொல்லும் பொழுது பாருங்கள், அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர், அந்த 11வது வசனம். இல்லை அது இல்லை, உன் பிள்ளைகள் இல்லை அது இல்லை சிஸ்டர், 12 வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை 1 சாமுவேல் 16:12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அவர் பந்தி இருக்கும்போது 7 பேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தாவீது அழைச்சிட்டு சொல்லிட்டு சாமுவேல் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு பக்கம் உட்காந்துட்டாரு. ஏன்னா தாவீது வந்தால் தான் இந்த பக்கம் அந்த பலி விருந்து நடக்கும், அவன் தான் இந்த இதுக்கு ஹீரோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சாமுவேல் வராரு, அப்படியே எப்படி செம்மட்ட முடியா கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வரும் பொழுது சாமுவேல் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. அந்த கூடி இருக்கிற இஸ்ரேல் தேசமெல்லாம் எப்படி இருக்கும்? என்னடா இவன் ஆடு மேய்க்கிறவன் வராரு, இவரு போய் எந்திரிச்சு நிற்கிறாரு தாவீதை பார்த்து அப்படின்னு அந்த ஜனமே எதிர்த்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, இவன் தான் அப்படின்னு. அதாவது சாமுவேல் அங்கே நின்றுருக்கிறாரு, சாமுவேல் இங்கே நின்றுருக்கிறாரு, தாவீது இங்கே நின்றுருக்கிறாரு. அப்போ இவன் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே நிற்கல தேவன், தாவீது பக்கத்தில் நிற்கிறார் தேவன். அதனால தான் இவன் தான், இவனை எழுந்து நின்று பஸ் எந்திரிக்க சொல்கிற, எந்திரி முதல்ல, நீ வர்றது என்னுடைய மகன், எந்திரி நீ முதல்ல. இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணுனா தாவீது பக்கத்தில் கர்த்தர் நிற்கிறார். இன்றைக்கி கூட நம்ம வாழ்க்கையில் அநேகர் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நம்மளால் அநேக அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், வேத துன்பத்தில் இருக்கலாம். ஆனால் நம்முடைய அருகில் தேவன் இருக்கிறார் என்று யாரும் மறந்துட வேண்டாம். எழுந்து நின்று இவனை அபிஷேகம் பண்ணு சொல்லி சாமுவேல் பக்கத்தில் கர்த்தர் நின்று அவனை அபிஷேகம் பண்ணுறார். அப்போ பார்க்கும் பொழுது அதில் என்னென்ன முக்கியமாக, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அந்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். ஒரு சிஸ்டர், யார் மத்தியில் அபிஷேகம் பண்ணுறாங்க? சகோதரர்கள்லாம் எங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? சுகபோகமான வாழ்க்கை, தினமும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ், ஆபரணங்கள், கொளுத்த ஆகாரங்கள் சாப்பிட்டுருக்குறாங்க. ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட தாவீது அவங்க நினச்சி பார்க்கல, ஐயோ நம்ம கடைசி தம்பியாச்சு, அப்பா அம்மாவுக்கு தெரியாத கூட அவனுக்கு போய் ஏதாவது ட்ரெஸ்ஸு கொடுக்கலாம், இல்லை அவனுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கணும் ஒரு நாள் கூட அவங்க நினச்சதில்லை. தேவன் பாருங்க அவங்க முன்னாடி எப்படி ஹானர் பண்ணுறாரு. வாசிங்க சிஸ்டர். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அப்பொழுது அந்த தைலத்து அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த தைலம் அபிஷேகம் பண்ணும்போது அந்த தைலம் அவர் எல்லாம் நினச்சே பார்க்கல, ஆச்சரியமாக இருக்குது அவருக்கு. நம்ம எங்கேயோ காட்டில் இருந்தோம், தேசமே கூடி இருக்குது, ஆரோன் குடும்பத்தார், லேவி குடும்பத்தார், பெத்லெஹேம் ஜனங்க, நம்ம குடும்பமெல்லாம் வந்திருக்கும் பொழுது நம்மளே கொண்டு அபிஷேகம் நடக்குதுன்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அவருக்கு அந்த நிலையிலேருந்து வெளியே வர முடியல. அப்படி இருக்கும்போது அவர் தைலம் ஊற்றப்படுது. இப்போ அந்த தைலம் ஊற்றும் போது அந்த ஆனந்த களிப்பு, அந்த உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மகிழ்ச்சியில் உச்சத்தில் பாடினது தான் சங்கீதம் 118. வாசிக்கலாம் சிஸ்டர். அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்கிறேன் இருங்க. இது எதுக்கு அடையாளம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கும் பொழுது மேசியான்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவரோ இங்கே தாவீதுக்கு முன்னாடி இளமாக பரலோகத்தால் நடத்தி காண்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கணும். அதனால தான் அவன் அபிஷேகம் செய்யப்பட்ட போது இந்த பாடப்பட்ட சங்கீதம் வேத புத்தகத்தில் மிக முக்கியமாக வைக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது இந்த வேத புத்தகத்தில் இந்த 118வது சங்கீதத்துக்கூட சிறப்பு என்ன தெரியுங்களா? அதாவது நம்ம பைபிள் பிரகாரமாக இல்லை, தோல் சூழலுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த 118வது சங்கீதம் தான் வேதத்தில் மைய அதிகாரம். அதாவது ஆதியாகம் 1ஆம் வசனத்திலிருந்து 117வது சங்கீதம் வரலும், 119வது சங்கீதத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22வது வசனம் வரலும் இருக்கக்கூடிய மைய அதிகாரம் இந்த 118வது சங்கீதம் சொல்லி பார்க்குறோம்.
சரி, இப்போ வந்து அந்த 118 சங்கீதத்தை நம்ம ஒவ்வொன்றா வாசிச்சுட்டு வரலாம். 118:1 வாசிங்க சிஸ்டர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் ஒரு வசனம் இருக்குது தெரியுங்களா? தாவீது ருசித்து பார்த்துருக்காரு. அவர் வனாந்தத்தில் இருக்கும் பொழுது கஷ்டப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், வேதனை உச்சத்தில் இருந்தார், தாய் தகப்பான கைவிடப்பட்டார், பசி சாப்பாடு இல்லாமல் கண்ணீர் மத்தியில் வாழ்ந்தாலும் ஒரு நாளும் தேவனை அவர் தூசித்தது இல்லை. தேவனோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால சங்கீதத்தில் பார்க்கும்போது நிறைய காரியத்தில் அவர் தேவனோட பேசின காரியங்கள்லாம் கொட்டியிருப்பார். அதனால தான் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது சங்கீத பதித்தை எடுத்து வாசிக்கும் பொழுது நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆறுதல் இருக்கும், ஒரு எச்சரிப்பு இருக்கும். நம்ம தவறு செய்யும் போது திருந்தக்கூடிய காரியங்கள்லாம் அந்த சங்கீத பகுதியில் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். சிஸ்டர் 2வது வசனம் வாசிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. இஸ்ரவேல் ஜனமே, நீ கூடி வந்திருக்கிறியே, நீயும் சொல்லு கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. 3வது வசனம் சிஸ்டர். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அங்கே கூடி வந்திருக்கிற ஆரான் குடும்பத்தாரே சவுல் மற்றும் ஆசேர் லேவியர்களை பார்த்து சொல்றாரு கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுங்கன்னு. 4வது வசனம் சிஸ்டர். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. அப்போ தன்னுடைய வீட்டில் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அடிமைகளா வேலைக்காரங்களா பயந்துக்கிட்டு வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சொல்கிறாரு பயப்படாதீங்க கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லிட்டு. 5வது வசனம் சிஸ்டர். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். எப்படிப்பட்ட நெருக்கம் தாவீதுக்கு! விடுதலையே கிடைக்காது, ஒரு சின்ன குண்டூசி முனையளவு கூட வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நெருக்கம் இருக்கும் பொழுது தாவீதுக்கு என்னென்னா இனிமேல் நம்ம வாழ்க்கை மாறுன்ற ஒரு எண்ணமே கிடையாது. ஒரு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா தாவீதோட வேண்டுதலை கேட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு நெருக்கத்திலிருந்து, ஒரு நெருக்கம்னா என்னென்னா எல்லா பிரச்சனையும் போட்டு அழுத்திட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் சுதந்திரமாக இருக்க முடியுமா? அவனால் சிந்திக்க கூட முடியாது. அந்தளவுக்கு அந்த நெருக்கத்தை விடுதலையாக்கி விசாலத்தில் வைக்கும் பொழுது நான் ஒரு அரண்மனையில் போய் உட்கார வேண்டிய ஆளுப்பேன், அபிஷேகம் பண்ணியாச்சு ராஜாவா. எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு! 6வது வசனம் சிஸ்டர். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? 7 சிஸ்டர். அப்படி 7. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். 8வது வசனம் வாசிச்சிங்களா? இந்த 8வது வசனம் பார்க்கும் பொழுது எப்படி 118வது அதிகாரம் மைய அதிகாரமாக இருக்குதோ இந்த 8வது வசனம் தான் நடு வசனம். அதாவது கர்த்தரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இதுதான் நடு வசனம். அதில் வந்து பார்க்கும்போது கர்த்தர் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வேதத்திலேயே நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எவ்வளோ ஒரு மேட்சிங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இது நம்ம இதில் கணக்கு போட்டு பார்க்கும்போது இதில் வராது. தோல் சூர் அடிப்படையில் வரலாற்று ஆராய்ச்சியை எழுத வச்ச காரியம் தான் இது. அப்போ 118 சங்கீதம் வசனம் வந்து பார்க்கும்போது நடு அதிகாரம், இந்த 8வது வசனம் நடு வசன பகுதி, தோல் சுருள் அடிப்படையில் இந்த கர்த்தர் என்ற வார்த்தை வேதத்தில் நடு வார்த்தையாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். 9:10 அப்படியே 118ல் 9:10. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அப்போ அவர் வனாந்தத்தில் இருக்கும் பொழுது பிரபுக்கிட்ட போய் கெஞ்சினா நம்ம கிடைக்குமா? நம்ம அப்போது மிகப்பெரிய பணக்காரராச்சு, இந்த பிரபுக்களோட ஒரு சாவகாசம் இருக்கும் இல்லையா, அவங்ககிட்ட போய் கெஞ்சினா கிடைக்குமான்னு எவ்வளோ ஒரு ஏக்கமாக இருந்திருக்கும். அப்போ அவங்கள கூட நம்ப வேணும்னு சொல்கிறார். 10வது வசனம் சிஸ்டர். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். அப்போ எல்லாருக்கும் எப்படின்னா இவன் அடிமையானவனே, இவன் ஆடு மேய்க்கிறவனாச்சு, எல்லாரும் எப்படின்னா அந்த இடத்துல நின்று இருக்கும்போது அபிஷேகம் பண்ணும்போது அவ்வளோ பேர் சுற்றி இருக்கிறவங்க பார்வையெல்லாம் மகிழ்ச்சி கிடையாது. எல்லாரும் அதாவது சூழ்ந்துருக்காங்க, தேனி கூட போல தேனி சூழ்ந்துருக்க மாதிரி சூழ்ந்துருக்கிறாங்களாம். அப்படி எல்லாரும் பார்க்கும்போது இவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்களா சாமுவேலு அப்படின்ற காரியமாக சொல்லி பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம கூட அப்படி தான் உலகத்தில் பார்க்கும்போது நம்மளை வந்து அற்பமாக பார்ப்பாங்க. ஆனால் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாரு, அந்த ஜனங்க மத்தியில் நம்மளை கண்டிப்பாக ஒரு நாள் சாட்சி எடுத்து சொல்லி பார்க்கணும். அப்படியே 11, 12, 13 வாசிங்க சிஸ்டர். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். தள்ளினது யாருங்க? இப்போ நம்ம படிக்கும் பொழுது சங்கீதம் பசிக்கும் போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அதை பண்ணுங்க, அவனை வெட்டி போடுங்கன்னு சொல்லுவார் இல்லையா? அது நம்ம யாருன்னு கற்பனை பண்ணுவோம்? நீங்கள்
சாத்தான் நினைக்க முடியுமா? ஏன்னா சாத்தானா தாவீது தள்ளினாருங்க, சொந்த தகப்பன் தள்ளினார். நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். உலகத்தில் யாருக்காவது இப்படி ஒரு நிலைமை வரணுமா? ஒரு பெத்த தகப்பனே மகனை வந்து அடிமையாகவும் கீழ்த்தரமாகவும் ஒரு புறஜாதியும். அப்போ பார்க்கும்போது தகப்பனுங்க பார்த்து சொல்கிறாரு, நீ விழும்படி நீ என்னை தள்ளின, ஆனால் தேவன் எனக்கு உதவி செய்தார். இப்போ யாருக்கு வேண்டுமானாலும் நம்ம பார்த்து நம்ம யார் வேணாலும் நம்ம யாரையும் கீழ்த்தரமாக நம்ம கீழே யாரையுமே நினச்சிக்கூடாது. ஏன்னா மேன்மை பாராட்டுகிறவன் மற்றவங்களும் மேன்மை பாராட்டுங்க, கர்த்தரை மேன்மை பாராட்டுங்க. ஏன்னா கர்த்தரை மேன்மை பாராட்டினோமா அவரால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளை கண்டிப்பாக நம்ம மேன்மை பாராட்டி ஆகணும். ஏன்னா தேவனே நமக்காக தேவன் இருக்கிறாரு. தேவன் சொல்கிறாரு, நீ எனக்கானவன், நீ எனக்கானவன் சொல்லும் பொழுது அப்போ நம்ம நம்பிக்கை இழந்துடக்கூடாது. சிஸ்டர் அப்படியே 14, 15, 16. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். பராக்கிரம்னா என்னங்க? இப்போ பராக்கிரம்னு சொல்லிட்டு போட்டிருக்கல, நிறைய இடத்துல பார்க்கும்போது பராக்கிரம் செய்யும் சொல்லுவாங்க இல்லைங்களா? பராக்கிரம்னா இல்லை, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல எப்படி பார்க்கும்போது கோலியாத் எப்படிப்பட்ட ஆள்? கோலியாத் வந்து ராட்சச மாதிரி இருந்தார். இவர் போய் கல் அடித்து அவர் சாகிறவரா? இது நடக்குமா? இது உண்மையில்? ஏன்னா இப்போ ஒரு கல் வந்து முக்கியமான இடத்துல பட்டால் பலத்தை அடிப்படும், மரணம் சம்பிக்கும், ரைட், ஓகே. அவருக்கு எவ்வளோ சின்னவராக இருக்கிறாரு? ஒரு கல் அடித்து இங்கே நெத்தியில் போட்டு சாகிறாருன்னா இது நடக்கக்கூடிய காரியமா? அது என்ன அர்த்தம்னா, பட்டயம் இருக்குது இல்லையா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டயத்தை இப்படி நமக்காக, இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறோம், இப்போ தேவன் வந்து நமக்காக நமக்கு தேவன் சொல்லக்கூடாது. இப்போ நான் ஒரு பிரச்சனை இருக்கிறோம், ரொம்ப சின்ன ஆள், மிகப்பெரிய ஒரு வல்லமை உள்ள ஆள் வந்து எனக்காக என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டயத்தை இப்படி உருவி வைக்கிறாரு பார்த்தீங்களா, உருவுறாரு பார்த்தீங்களா? அதுதான் பராக்கிரமம். அப்போ இவர் கல் அடிக்கும் பொழுது இவர் அடித்த கல்லுனால அவர் சாகலை, தேவன் பராக்கிரமம் செஞ்சுருக்கிறார். ஏன்னா இவரால் இந்த நாளில் இந்த கல்லில் கோலியாத்துக்கு இப்படி நடக்குன்னு தேவன் முன்குறிச்சிருக்கிறாரு. அதனால தான் பராக்கிரமம் சொல்லி பார்க்குறோம். 14வது வசனம் சிஸ்டர். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். 17 சிஸ்டர். 17. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இவங்க எல்லாம் என்ன நினச்சாங்க? தாவீது செத்துருவான்னு நினச்சாங்க காட்டில். அப்போ தாவீது என்ன சொல்ல, என்ன நான் செத்துருவேன்னு நினச்சாங்க. ஆடு மேய்க்கும் போது கரடியோ சிங்கமோ என்னை கொண்டுன்னு நினச்சாங்க. இவனை சாகடிச்சு நினைக்கும் பொழுது இவரை வந்து நான் சாகாமல் பிழைச்சது தேவனுடைய கிருபைன்னு சொல்கிறாங்க. 18வது வசனம் சிஸ்டர். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் இல்லை, அதாவது அவர் தவறாக அறியாமல் புரிஞ்சிட்டு இருக்காரு. ஏன்னா அப்படி தண்டிச்சிருந்தாருன்னா அவர் என்ன தவறு செஞ்சார் தண்டிக்கிறதுக்கு? பார்க்கும் பொழுது அந்த வசம் வாசிச்சு முடியும் சிஸ்டர். 18வது மட்டும். என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இந்த 18 முழுசு வாசிங்க. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அப்போ பார்க்கும்போது தண்டிக்கவில்லை, அதாவது அவனோட அறியாமையில் அப்படி எழுதியிருக்கிறாரு. தாயின் கர்ப்பத்திலிருந்து அவருடைய கரம், தேவனுடைய கரம் அவர் கூடயே இருக்குது. அப்பிலிருந்தே அவர் காத்துட்டு வருது அவர். ஏன்னா அவர் தாய் நினச்சிருந்தா அந்த கருவை அழிச்சிருக்க முடியும். ஆனால் ஏற்ற நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா 27 வயசு முடிவில் எனக்கு ஒரு விடுதலையே கிடைக்காத, வாய்ப்பே இல்லையா, என் சூழ்நிலை மாறாதான்னு இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு? சாமுவேல் மூலியமாக அபிஷேகம் பண்ணி நீங்கள் ராஜாவாக்குறாரு. அதனால தான் சொல்லுங்கள், கர்த்தருடைய பலத்த கரங்களை அடங்கிருங்கள், ஏற்ற நேரம் வரும்போது நம்மளை உயர்த்துவார். அப்போ நமக்கு நிறைய சில ஆர்வங்கள் இருக்கும். நம்ம சொந்த வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், வேலை செய்கிற இடத்துல நான் உயரணும்னு. ஆனால் தேவன் அவர் நினச்சாதான் நம்ம வாழ்க்கையில். ஏன்னா எந்த ஒரு நன்மையான ஈவும் ஜோதிகளின் பிதாவத்தில் இறங்கி வந்தால் சமாதானம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சிஸ்டர் 118, 19 வாசிங்க. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவுடனே நேராக அரண்மனையில் போய் உட்காந்துக்கணும் விருப்பம் ஆசைலாம் இல்லை. தன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு நல்ல உடைகள் உடுத்துக்கணும்னு ஆசை இல்லை, நல்லா சாப்பிடணும்னு ஆசை இல்லை. என்னை ஆலயத்துக்குள்ளே விடலை, என்னை அடிமை நினச்சிட்டு என்னை ஆலயத்துக்குள்ளே விடலை, என்னை புறஜாதி நினச்சிட்டு எனக்கு ஆலயத்துக்குள்ளே விடாமல் இருந்தாங்க. அந்த ஆலயத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசையாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ வந்து பார்க்கும்போது அவருடைய ஆசையெல்லாம் பார்க்கும்போது நான் அந்த ஆலயத்துக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிக்க வேண்டும். இதுதான் அந்த அபிஷேகம் பண்ணும்போது அவருக்கு இருந்த ஒரு ஆசை. எத்தனை நாள் ஏக்கமாக இருந்திருக்கு, 27 வருஷமாக அந்த தூபபீடத்துலேருந்து புகையை பார்த்து நான் அந்த ஆலயத்துக்குள்ளே எப்போ போகணும், எப்போ நான் என் பலியை செலுத்தணும் அப்படின்னு இருக்கும். அப்போ ஆலயத்துக்கு விடாமல் செய்தார்களே, கர்த்தர் மேல் அவ்வளோ வாஞ்சை அவருக்கு தாவீதுக்குன்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம் சிஸ்டர் 18, 20. கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். வாசிங்க சிஸ்டர் 21.
நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். 22 சிஸ்டர். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஈசா என்ன சொன்னார்? என் வீட்டை கட்டுறதுக்கு என் பசங்க 7 பேர் போகிறோம், அவங்க வீட்டு கட்டுவாங்க, நீ 8வது, நீ தள்ளப்பட்ட கல் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை வந்து தள்ளி வச்சிட்டாரு. ஆனால் கர்த்தர் தாவீது என்ன பண்ணார்? தலைக்கு மூளைக்கல்லை தலைக்கல்லாய் மாற்றினார். இயேசுக்கு முன்னடையாளமாக இது தாவீதுக்கு செய்யப்பட்டுன்னு சொல்லி பார்க்கணும். அநேகர் நமக்கு கூட இப்படி தான் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிற நிலைமையில் இருக்கும்போது, நம்ம புறக்கணிக்கப்பட்டவர்களாக அநேகருக்கு முன்பாக நம்ம அவமானப்பட்டிருக்கும் போது நம்ம கவலைப்பட வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை தலைக்கு மூளைக்கல்லை நம்மளை பயன்படுத்துவார்னு சொல்லி பார்க்குறோம். 23வது வசனம் சிஸ்டர். அப்படி அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். 25. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அதாவது இந்த வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட வசனத்தினால தான், அவருக்காக சொல்லப்பட்ட வசனத்தினால தான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவன் இருக்கணும். ஏன்னா தாவீதை குறித்து அங்கே சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு சொன்ன தீர்க்கதரிசனம் மரியாதை கொடுத்து ஸ்தோத்தரிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டவன்னு சொல்லி பார்க்குறோம். எப்படின்னா அப்போ அந்த பார்க்கும்போது 25வது வசனம் கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னும் பொழுது எபிரேய பாஷையில் ரட்சியம்னா ஓசனான்னு அர்த்தம். அப்போ ராஜாக்கள்லாம் அழைச்சிட்டு வரும்பொழுது குதிரையில் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா குதிரை வந்து நியாயப்பிரமாணத்துக்கு பிறகு தள்ளப்பட்ட ஒரு விலங்கு, கழுதை மேலே தான் வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. இது எங்கே நடந்துச்சுங்க? இயேசு கிறிஸ்துக்கு தயாரத்தில் அபிஷேகம் பண்ணி ஓசனை போயிட்டு வரும் பொழுது அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அடையாளமாக தாவீதுடைய வாழ்க்கையில் இதை செய்து பார்க்கப்படுதுன்னு சொல்லி பார்க்கணும். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இந்த உலகத்தில் யார் வேணாலும் நமக்கு சத்துருவா இருக்கலாம். ஆனால் தாய் தகப்பன் கூட பிறந்தவங்க சொந்த ஊராரே தாவீதுக்கு சத்துருவா இருக்கும் பொழுது அவளுக்கு முன்பாக என்ன பண்ணுறாருன்னா தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுறாரு. அப்போ தாவீதுக்கு பார்க்கும்போது உலக பிரகமான ஒரு கிரீடமாக இருந்தாலும் அவர் மேலே ஊட்டப்பட்ட அந்த அபிஷேகத்தையே அவர் மேன்மையான ஒரு கிரீடமாக என்னன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வசனத்தை வாசி முடிச்சிருங்க ஃபுல்லாக. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நம்ம கூட நம்ம தேவன் அழைக்கிறதுக்கு முன்பாக நம்ம உலகத்தில் இப்படி தான் அநேக பாடக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு புது எண்ணெயால் நமக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. இந்த அபிஷேகம் தான் நம்மை இந்த உலக மனுஷர்கள்ட்ட நம்மளையும் வித்தியாசப்படுத்துன்னு சொல்லி பார்க்கணும். இந்த வித்தியாசமாக மாற்றுகிற இந்த இனிமையான அந்த ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்தக்கூடிய அபிஷேகமாக நம்ம ஒவ்வொருக்கும் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். சரி, இந்த பாடத்துக்கும் இந்த ஆதார வசனத்துக்கும் இதுவரை இந்த கேட்ட பாடத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்போ தேவனுக்கு பிரியமான தாவீது என்ற தலைப்புக்கு விளக்கம் என்ன? கண்டிப்பாக நம்ம இதை அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். ஏன்னா இதை முடிச்சிடலான்னு பார்த்தா போய்கிட்டே இருக்குது. இப்போ இது சரியாக 1 மணி நேரம் ஆச்சுங்களா பதர்? அடுத்தது வந்து ஏன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஆதாமை குறித்து பார்க்கணும். எப்படி தாவீதை குறித்து பார்த்தோமோ, ஏன் முதல் மனிதனாக ஆதாமுக்கு இந்த கணத்தை கொடுக்கல? அதுக்கப்புறம் அந்த நோவா, மோசே, யாக்கோப்பு எவ்வளோ பரிசுத்தவான்களுக்கு ஏன் தாவீது? ஏன்னா தாவீது தவறு செஞ்சுருக்கிறார். ஆதாம் கீழ்ப்படியில் ஒன்று தான். ஏன்னா ஆதாமுக்கு முன்பாக யாராவது முன்னுதாரணமாக இருக்காங்களா? அவருக்கு ஒரு காரியத்தை நடத்தி ஒரு அனுபவசாலி இருக்காங்களா? யாருமே கிடையாது. ஆனால் அவர் தவறு பண்ணிட்டார். ஆனால் தாவீதுக்கு முன்பாக ஏராளமான பேர் இருக்கிறாங்க அனுபவத்துக்கு, நியாயப்பிரமாணம் இருக்குது. ஆனால் தாவீது ஒரு தவறு செஞ்சார். ஆனால் தாவீதுக்கு ஏன் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம்? என்ன காரணம்? ஏன் தாவீதை தேவன் விரும்பினார் அப்படின்றத நம்ம 2வது பகுதியில் பார்க்கலாம். பொறுமையோடு கேட்டவங்களுக்கும் பாடத்தை கொடுத்த தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்றி.